என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்னைக்கு போடக்கூடிய வீடியோவை நம்ம பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க வந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், சேஷ்டா பலம் பார்ப்பது எப்படி. தலைப்பு மீண்டும் சொல்றேன், சேஷ்டா பலம் பார்ப்பது எப்படி. போடக்கூடிய வீடியோ நம்பர் 166 இந்த வீடியோ. நீங்க இதை நல்ல ஒரு உற்சாகமான மனதுடன் நல்லா கவனிச்சு இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா ஜோதிட பாடம் மிக மிக அருமையானது, ஈஸியானது. ரொம்ப நீங்க படிக்க படிக்க அது ஒரு தனி சொகனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு இனிமையான அற்புதமான பாடங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் கண்டுபிடித்து வைத்த இந்த ஜோதிட பாடம். சரிங்களா? அவங்க கண்டுபிடிச்சது தான் நாங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்துடலாம். இப்போ தலைப்புக்கு வாங்க. சேஷ்டா பலம் பார்ப்பது எப்படி. எல்லாருக்கும் தெரியும், ராசி கட்டை எடுத்துட்டோம்னா 12 ராசிகள் இருக்கு. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்கு. ஒரு ராசி கட்டத்துல 12 ராசிகள் இருக்கு. மொத்தம் எத்தனை கிரகங்கள் இருக்குது? 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்கள் 12 ராசிகள்ல தான் சஞ்சாரம் செய்து நகர்ந்துகிட்டே வருது. சஞ்சாரம்னா நகருது. அப்ப கிரகங்களின் நகர்தலின் அடிப்படையில், சஞ்சாரத்தின் அடிப்படையில் 12 ராசிகளிலும் 9 கிரகங்கள் 2 அயனங்களில் சஞ்சாரிக்கின்றது. இந்த நகர்தலின் அடிப்படையாக கொண்டு கிரகங்களின் வலிமையை அளவிடுவதே சேஷ்டா பலம் ஆகும். இது ஷட்பலம் இருக்கு இல்லையா, அதில் 6 வகையான பலங்கள் பார்த்தோம். அதில் சேஷ்டா பலங்கிறது ஒன்று. சரிங்களா? ஷட்னா 6 பலத்தில் ஒரு பலம் சேஷ்டா பலம். அப்ப நம்ம 12 ராசி எடுத்துக்கிறோம். மேஷம் முதல் மீன வரைக்கும் ஒரு ராசி எடுத்துக்கிறோம். சூரியனை மையமா வச்சுக்கிறோம். தமிழ் மாதத்தை வச்சு நம்ம 2 அயனங்களை பார்க்க போறோம். இப்ப சித்திரை மாசம் சொன்னா மேஷ ராசியில தான் சூரியன் இருக்கும் இல்லையா? சித்திரை மாசம் மேஷ ராசியில சூரியன் சஞ்சரிப்பார். அப்புறம் வைகாசினா ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிப்பார். அப்படியே வந்துகிட்டு நகர்ந்துகிட்டே ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியில சூரிய பகவான் நகர்ந்துகிட்டே வர்றாரு. கடைசியில மாசியில பார்த்தா கும்பத்துல இருப்பாரு, பங்குனியில பார்த்தா மீனத்துல இருப்பாரு. சரிங்களா? இப்ப இந்த 12 ராசிகளையும் 9 கிரகங்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கு, சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நகர்தலின் அடிப்படையாக தான் பலம் என்றால் வலிமை, சேஷ்டா பலத்தை பார்க்க போறோம். 9 கிரகங்களும் இந்த 12 ராசிகளில் தமிழ் மாதத்தின் அடிப்படையில் 2 அயனங்களில் கடந்துடுறாங்க. 12 ராசி என்ன 2 அயனம் அப்படின்னா தட்சிணாயனம். தட்சிணாயனம்னா என்னன்னா, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை உள்ள கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இந்த 6 மாத காலத்தை நாம் தட்சாயனம் என்று சொல்கின்றோம். உத்தராயணம் என்றால் என்னன்னா, தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை கிரகங்கள் இந்த மீதி இருக்கிற 6 ராசிகள்ல சஞ்சரிக்கின்ற காலங்கள். அதுக்கு சஞ்சரிக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம்னா, கிரகங்களின் நகர்களை இந்த 6 மாதத்தை நம்ம என்ன சொல்றோம்னா உத்தராயணம். எந்தெந்த 6 மாதம்? தை மாசத்துல இருந்து தை மாசம், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி. இந்த 6 மாதத்துல இந்த சூரியன் 6 ராசி கட்டத்தை நகர்ந்துடுது. 6 கட்டத்தை நகருது. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு ராசியில இருந்து நகர்ந்துகிட்டே வர. இததான் உத்தராயணம் சொல்றோம். அப்ப நீங்க மொத்தம் 12 மாசம். சூரிய பகவான் சித்திரை மாசத்துல எங்க இருக்காரு? மேஷ ராசியில இருக்காரு. அப்படியே நகர்ந்துனே பங்குனியில மீன ராசியில நின்னுறாரு. இப்ப இந்த 12 கட்ட இருக்கு இல்லையா, ராசி கட்டத்துல இந்த 12 இது. அப்ப அந்த 12 ராசி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு தமிழ் மாசத்துல கலந்துட்டே வர்றாரு. அதை 2 அயனங்கள்ல கிடக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். 9 கிரகங்களும் 2 அயனங்கள்ல கடந்து முடிச்சிடுறாங்க. அப்ப ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கிற அயனத்தை தட்சாயனம். இது நல்ல மனசுல பதிவு வச்சுக்கணும். தட்சாயனம்னா என்ன? ஆடி மாதத்துல இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கிற தமிழ் மாதங்கள் 6 மாதங்களை தட்சாயனம்னு சொல்றோம்.
அப்புறம் தை மாசத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் இருக்கின்ற 6 தமிழ் மாதங்களை உத்தராயணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 9 கிரகங்களும் இந்த 2 அயனங்களில் ஒரு ராசி கட்டத்தை கடந்துடுறாங்க. 2 அயனமா பிரிச்சுட்டாங்க. 12 ராசிகள், ஒரு ராசி கட்டம் எடுத்தா 12 ராசிகள், மேஷ ராசியில மீன ராசி வரைக்கும் இருக்கு. அந்த 12 ராசி 2 அயனங்களாக பிரிச்சு வச்சிடறாங்க. என்ன 2 அயனம்? தசாயனம், உத்தராயணம்னு பிரிச்சு வச்சிடறாங்க. இப்ப நம்ம பார்க்கிற தலைப்பு என்னங்க? சேஷ்டா பலம். சேஷ்டா பலம்னா உத்தராயணம் காலத்தில் பிறக்கின்ற குழந்தைகள். உத்தராயணம்னா என்ன? தை மாசம், தமிழ் மாசத்துல தை மாசத்திலிருந்து ஆணி மாசத்துக்குள்ள பிறக்கின்ற குழந்தைகள். அந்த குழந்தைகள்லாம் புண்ணிய காலத்துல பிறந்திருக்காங்க, புண்ணியம் பண்ணியிருக்காங்க. உத்தராயணத்துல பிறக்கின்ற குழந்தைகளுக்கு எந்த கிரகங்கள் வலிமை பெறுகிறது என்றால் சூரியன் வலிமை பெறுகின்றது, செவ்வாய் வலிமை பெறுகின்றது, குரு வலிமை பெறுகிறது, சுக்கிரன் வலிமை பெறுகிறது. இந்த 6 மாத காலத்துல தமிழ் மாதத்துல தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை தமிழ் மாதங்களில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த 4 கிரகங்களும் சேஷ்டா பலம் பெறுகின்றது. எந்த மாதத்திலிருந்து? நம்ம பிறந்த தமிழ் மாசத்தை மட்டும் தான் பார்க்கணும். சூரியனை அடிப்படையாக வச்சுதான் நம்ம இந்த கணக்கு கால்குலேஷன் பண்றோம். பலம்னா முதல்ல என்னங்க? வலிமையா இருக்குது. ஒரு கிரகம் பலம் பொருந்தி இருக்குதுன்னா அந்த கிரகம் வலிமை பெற்று உள்ளது. அப்ப இந்த 12 தமிழ் மாசத்துல தானே எல்லா குழந்தைங்களும் பிறப்பாங்க இல்லையா? தமிழ் மாதத்தை அடிப்படையில நம்ம எடுத்திருந்தோம்னா தை மாதம் முதல் அவங்க பிறந்த தமிழ் மாசத்தை பார்க்கணும். தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த 6 மாதத்துல உத்தராயணம் காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகள், அவங்க பிறந்த தமிழ் மாதத்தை அடிப்படையா வச்சு பார்க்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு எந்த கிரகம் சேஷ்டா பலம் பொருந்தியதாக கருதுகின்றோம் என்றால் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் சேஷ்டா பலம் பொருந்தி உள்ளது. சரி, அதுக்கு அடுத்தது வாங்க. தட்சிணாயனம்னா அது புண்ணியம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. தட்சிணாயனமும் புண்ணிய காலம்தான். அந்த காலகட்டம் தட்சிணாயனம்னா என்ன காலகட்டம்? ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தமிழ் மாதத்தில் பிறக்கின்ற குழந்தைகள், அதாவது தட்சாயனத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சேஷ்டா பலம் என்ன கிரகம் சேஷ்டா பலமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பலம் பொருந்திய கிரகம் என்ன அந்த குழந்தைங்களுக்குன்னு பார்த்தோம்னா சனி பகவான், சனி கிரகமும் சந்திர கிரகமும் பலம் பொருந்தி இருக்கிறது. தட்சிணாயனம் காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகள், அதாவது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பிறக்கின்ற தமிழ் மாதத்துல பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சனி பகவானும் சந்திர பகவானும், சனியும் சந்திரனும் பலம் பொருந்தி உள்ளது. அதாவது வலிமை வாய்ந்த கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சேஷ்டா பலம் பொருந்திய கிரகங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க புதனை விட்டுட்டீங்களே அப்படின்னு. புதன் உத்தராயணத்து காலத்துல பிறக்கிற குழந்தைக்கும் சரி, தட்சிணாயன காலத்துல பிறக்கின்ற குழந்தைகளுக்கும், அதாவது சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரைக்கும் பிறக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் புதன் வலிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2 அயனத்திலையும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு புதன் கிரகம் வலிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தட்சிணாயத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு சனி பகவானும் சந்திர பகவானும் வலிமை வாய்ந்ததாக எடுத்துக்கிறோம். உத்தராயண காலகட்டத்துல பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இதனால வலிமை வாய்ந்ததாக கருதுறோம். புதன் 2 அயனத்திலையும் பிறந்தவங்களுக்கு வலிமை வாய்ந்தது தான். 2 பேருக்குமே வலிமை வாய்ந்தது. இதுதான் நம்ம சேஷ்டா பலம். கிரகங்களின் நகர்தல், கிரகங்களின் சஞ்சாரம் அடிப்படையில் கணக்கிடப்படுவது சேஷ்டா பலம் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும் இல்லைங்க, சில கிரகங்கள் வக்ரகதி அடையும் இல்லையா? என்னென்ன கிரகங்கள் வக்ரகதி அடையுது? பொதுவாக ஜாதகத்திலேயே நீங்க பார்த்துருப்பீங்க, வான் போட்டிருப்பாங்க வக்ரக. என்னென்ன கிரகங்கள்? பஞ்சமா அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 5 தான். இந்த 5 கிரகங்கள் வக்ர நிலையில அடையும். சூரியன் கிட்ட இருந்து வக்ரகதி அடையும். இப்ப இந்த 5 கிரகங்கள்ல வக்ரகதி நிலையில இருக்கும் பொழுது நம்ம சனி வக்ரம் அடைகிறத விட்டுறோம். சனி பகவான் நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்துருப்பீங்க, சனி வான் போட்டிருந்தா அப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. அப்ப வக்ரகதியில இருக்கக்கூடிய இந்த 5 கிரகங்கள்ல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தா அந்த சனி பகவானை விட்டுணும். அது பலம் பொருந்ததான் நம்ம எடுக்கக்கூடாது, விட்டுணும்.
அப்ப மிச்ச 4 கிரகங்கள் இருக்குது. அப்ப என்னென்ன 4 கிரகங்கள்? அது என்னென்ன 4 கிரகங்கள்? செவ்வாய் வக்ரகதி அடைதல், அது ஒரு கிரகம். அப்புறம் புதன் கிரகம் சில பேர் ஜாதகத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்கோம். புதன் கிரகம் வக்ரகதி அடைதல். அப்புறம் சில பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு வக்ரகதி அடைந்திருக்கும். குரு பகவான் வக்ரம் அடைதல். அப்புறம் சுக்கிர பகவான் வக்ரம் அடைதல். அப்ப இந்த 4 கிரகங்கள் வக்ரகதி நிலையில் இருக்கும் பொழுது இது வலிமை பொருந்தியதாக சொல்கின்றோம். இதுதான் சேஷ்டா பலம் ஆகிறது. சனி பகவானை விட்டுறோம். மிச்ச 4 கிரகங்கள்ல எந்த கிரகம் உங்க ஜாதக கட்டத்துல வக்ரகதியில இருக்குது, அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு உங்க ஜாதகத்தை ராசி கட்டத்துல பாருங்க. இந்த 4 கிரகங்கள்ல எந்த கிரகம் செவ்வாய் வக்ரகதி அடைஞ்சிருக்கான்னு பாருங்க, புதன் கிரகம் வக்ரகதி அடைஞ்சிருக்கா பாருங்க, குரு பகவான் வக்ரகதியில இருக்கா பாருங்க, சுக்கிர பகவான் வக்ரகதியில இருக்கா பாருங்க. இந்த 4 கிரகங்கள்ல எந்தெந்த கிரகம் உங்க ஜாதக கட்டத்துல வக்ரகதியா இருக்குதோ அந்த கிரகங்கள் வலிமை பொருந்தியதாக கருதப்படுகிறது, பலம் பெற்றுள்ளதாக இதைதான் நாம் சேஷ்டா பலம் என்று சொல்கின்றோம். எப்படி சேஷ்டா பலம் பார்க்கறது, எப்படி கணக்கிடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்ப சேஷ்டா பலம் பார்த்துட்டீங்க. இந்த 4 கிரகங்கள்ல எந்தெந்த கிரகம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துல வலிமை பொருந்திருக்குன்னு பாத்துறீங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? இந்த 4 கிரகங்கள்ல எந்த கிரகம் வக்ரகதி அடைஞ்சாலும் வக்ரகதியில் உள்ள கிரகங்கள் வலிமை பெற்றுள்ளது, சேஷ்டா பலம் பெற்றுள்ளதுன்றது உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இப்ப உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். வக்ரகதியில வந்திருக்கு, அதனால இது பலம் புரிந்திருக்கு, இது சேஷ்டா பலம் வலிமை வாய்ந்த கிரகம்னு சொல்றீங்க. ஆனா அந்த கிரகம் நன்மை செய்யுமா, எங்களுக்கு தீமை செய்யுமான்னு ஒரு டவுட் வருது இல்லையா உங்களுக்கு? நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா? அப்ப அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்துல அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்றத பார்த்துட்டு அந்த ஜாதகருக்கு அந்த வக்ரகதியில் உள்ள கிரகங்கள் நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்றதை கணக்கீடு செய்துதான் பலன் சொல்ல வேண்டும். தனிப்பட்ட ஜாதகத்துல பார்க்கலாம். 4 கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகம் ஒரு தனி மனிதனின் ஜாதகத்துல வக்ரகதியில இருக்கலாம். எந்த 4 கிரகத்துல? செவ்வாய் வக்ரகதி அடைஞ்சிருக்கலாம் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல, புதன் பகவான் வக்ரகதியில் அடைஞ்சிருக்கலாம், குரு பகவான் வக்ரகதியில் இருக்கலாம், அப்புறம் என்ன சுக்கிர பகவான் வக்ரகதியில் இருக்கான். வக்ர பெற்ற கிரகங்கள் இந்த 4 கிரகங்களுமே பலம் பொருந்தியதுதான். இதை தான் நம்ம சேஷ்டா பலன் சொல்றோம். தனிப்பட்ட ஜாதகத்துல எடுத்து ஆய்வு செய்து இந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நன்மை செய்வதில் பலம் பெற்றிருக்கிறதா அல்லது தீமை செய்வதில் பலம் பெற்றிருக்கிறதான்றத ஆராய்ந்து அவங்களுக்கு நாங்க பலன் சொல்றோம். சரிங்களா? அப்ப சேஷ்டா பலம்னு சேஷ்டா பலம் எல்லா கிரகமும் வக்ரகதி ஆயிடுச்சு. வக்ரகதி ஆயிட்டாலே சேஷ்டா பலம் பெற்றிருக்குதான், அது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. அது நன்மை செய்யறதுக்கு வலிமை வாய்ந்திருக்குதா இல்ல தீமை செய்யறதுக்கு வலிமை வாய்ந்திருக்கிறதா, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும். சேஷ்டா பலம் என்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சேஷ்டா பலன்றது இந்த 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுங்க இந்த 12 ராசிகளில் ராசி கட்டத்துல நகர்தல்ன்றதான் சஞ்சாரம் செய்தல், அதன் அடிப்படையில் கணக்கீடு செய்வதே சேஷ்டா பலம். அப்ப உத்தராயண காலத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன கிரகம் வலிமை வாய்ந்ததா இருக்கும்? சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரகங்களும் உத்தராயணத்துல பிறக்கின்ற குழந்தைகள், தை மாசம் முதல் ஆணி மாதம் வரை பிறக்கின்ற குழந்தைங்களுக்கு இந்த 4 கிரகங்களும் பலம் பொருந்தியதாகவும் வலிமை, பலம்னாலே வலிமை வாய்ந்ததாக சேஷ்டா பலத்தில் கூறப்படுகிறது. அதே மாதிரி தட்சாயன காலம்னா என்ன? ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சனி பகவானும் சந்திரன் பகவானும் பலம் பொருந்தியதாக கருதப்படுகிறது. பலம்னா வலிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதன் பகவான் உத்தராயண காலத்துல பிறந்தாலும் சரி, தட்சிணாயன காலத்துல பிறந்தாலும் எல்லா காலத்திலயுமே எல்லா அயனத்திலுமே அவங்க வலிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதை தவிர சில கிரகங்கள் வக்ரகதி அடையும் பொழுது, எந்த 5 கிரகங்கள் தான் பஞ்சமாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கிரகங்கள் தான் வக்ரகதி அடையும். செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்கள் பஞ்சமாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கிரகங்கள் வக்ர நிலையில் இருக்கும். சில சமயம் வக்ரகதி அடையும்.
அப்ப நம்ம சனி பகவானை தவிர்த்து விட்டு மீதி 4 கிரகங்களையும் செவ்வாய் வக்ரமடைதல், புதன் வக்ரமடைதல், குரு வக்ரமடைதல், சுக்கிரம் வக்ரமடைதல், இந்த வக்ரமடைந்த கிரகங்கள் தான் பலம் பொருந்தியது, வலிமை வாய்ந்தது. இவற்றை நாம் சேஷ்டா பலம் என்று சொல்கின்றோம். இப்போ உங்களுக்கு சேஷா பலம்னா புரிஞ்சிடுது. கிரகங்களின் வலிமையை எப்படி அளவிடுறோன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை யாருக்கும் எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் இன்னும் நல்ல நல்ல கருத்துக்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். பொறுமையாக நிதானமாக 1 முறைக்கு 2 முறை கூட நான் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டு வரேன். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் யாரும் இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும், ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்து பார்க்கணுன்னாலும், வாஸ்து படிக்கணும்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீக ஜோதிட ரத்னா, ஜோதிட சாம்ராட், ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட நல்லாசிரியர், உங்கள் அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா வகுப்புகளில் உங்களை ஜாயின் பண்ண வைப்போம். படிக்கணுன்றவங்க படிக்கலாம். ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை என் கையில் பார்க்கணுன்றவங்களாம் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் படிக்கணும்னு போடுறத விட நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். இந்த ஃபோன் நம்பரில் ஸ்ட்ரெயிட்டாக பேசுங்க. உங்களுக்கு எப்போ ஓய்வு நேரம் கிடைக்குதோ, ஆஃபீஸ் போகிறீங்களா போயிட்டு வாங்க, நைட்டு பேசுங்க, ஃப்ரீ டைமில் பேசுங்க. உங்களுக்கு எந்த வகுப்பு வேணும், என்ன கிளாஸ்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஜாதகம் யாருக்கு பார்க்கணும், அதெல்லாம் தெளிவாக பேசுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கோம். கட்டணம் உண்டு, இது ஃப்ரீ கிடையாது. இது ஜாதகம் பார்க்கறதுக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் கட்டணம் உண்டு. ஃபோனில் பேசுனீங்கன்னா நாங்கள் எந்த இதுக்கு என்ன ஃபீஸுங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், என்ன கட்டணன்றது. சரிங்களா? இது வரைக்கும் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு 2026 உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் குடும்பத்தாருடன் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியுடனும் இறைவன் முருகன் அருள் பெற்று 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் பண்றேன். இறைவன் முருகனை வேண்டி அனைவரும் இன்புற்றிருக்க என் மனதார வாழ்த்துகிறேன். இந்த புத்தாண்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். உடம்பு முடியாதவங்களுக்கெல்லாம் நோய் குணமாக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் புத்தாண்டில் குழந்தை வரணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணும். எல்லா சுபகாரியங்களும், வீடு இல்லாதவங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கி சொந்த வீடு குடி போகணும். எல்லாரும் இன்புற்று இருக்கணும்ட்டு எல்லாம் வல்ல இறைவன் முருகனை வேண்டி உங்களை ஆசீர்வாதம் செய்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெயா. அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. நன்றி, வணக்கம்.